think page number 41 ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். First one, can you find the perimeter of a rhombus? இப்போ rhombus ஒரு rhombus நம்ம வரைஞ்சிக்கலாம். So rhombus ஒரு criteria என்ன? All four sides will be equal. இதுதானே rhombus. அப்போ we can find by what is perimeter? Perimeter means adding all four sides. Adding all four sides. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு சைடு A அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா then perimeter of a rhombus is equal to perimeter of rhombus. It is like square. That is equal to என்னது 4A. A plus A plus A plus A is 4A. Clear? Next second one. Can diagonals of the rhombus be of same length? இப்போ நம்ம ஒரு rhombus போடுறோம். Let us mark it as A, B, C, D அப்படின்ற மார்க் பண்றோம். இதோட diagonal என்ன இருக்கு? AC. AC is one diagonal. அதே மாதிரி BD is another diagonal. So diagonals AC is not equal to BD. Clear? என்ன நம்ம ஒரு ஸ்கொயரை போட்டு அப்படியே இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம் சுருக்கிட்டே வரும்போது ஏடியும் பிசியும் நாட் ஈக்குவல். இஃப் ஏடியும் பிசியும் ஈக்குவலா இருந்தா என்னது? அதாவது ஏசியும் பிடியும் தட் இஸ் ஈக்குவல் டு பிடி ஈக்குவலா இருந்தா இது என்னவா ஆயிடும்? ஸ்கொயரா ஆயிடும். And a square is a rhombus. So can diagonals of the rhombus be same length? இப்போ நம்ம rhombus எடுத்துக்கிட்டோம்னா diagonals are not same length. No, they are not same length. If they are same length, they become a square. And again a square is considered as a rhombus. Square வந்து rhombus ஓட criteria-வும் நம்ம அது satisfy ஆகும். But நம்ம டைரக்டா கேட்கும் போது diagonals D1, this is what is this? AC. ஏசி நம்ம டயகனல் ஒரு டயகனல், அப்புறம் பிடி ஒரு டயகனல் எடுத்துக்கிறோம். ஏசின்ற டயகனல் D1 எடுத்துக்கிட்டோம்னா பிடியோட டயகனல் என்னது? D2. ஸோ D1 இஸ் நாட் ஈக்குவல் டு டயகனல் 1 இஸ் நாட் ஈக்குவல் டு டயகனல் 2. கிளியரா? Next third one, a square is a rhombus but a rhombus is not a square. அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்கொயருக்கும் ராம்பஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்னென்ன கிரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் செகண்ட் ஒன். இப்போ நம்ம தேர்ட் ஒன் வந்து என்ன பார்த்தோம்னா a square and a rhombus. கிளியர்? ஸோ இந்த ஸ்கொயர் இதுக்கு முதல்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் சேம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா all sides are equal. ராம்பஸோட கிரைட்டீரியா என்ன? அதுவே தான், all sides are equal. நெக்ஸ்ட் இங்க இந்த டிஃபரன்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா இங்க diagonals ஆர் ஈக்குவல். ரெண்டு டயகனலும் எப்படியா இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஏ பி சி டி இஸ் ஸ்கொயர். நம்ம இது ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா ஏசி இஸ் ஒன் டயகனல் அண்ட் பிடி இஸ் ஒன் டயகனல். So AC is equal to BD. Diagonals are equal. இங்க diagonals are not equal. Diagonals are not equal. Clear? So இப்போ நம்ம ஒரு rhombus எடுத்துக்கிறோம். So in this rhombus பார்த்தோம்னா this is not equal to this. Okay, so this is AB CD அப்படின்ற rhombus எடுத்துக்கிட்டோம்னா AC is not equal to BD. Diagonals ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலா இருக்காது. கிளியரா? ஈக்குவலா இருந்ததுன்னா அது ஸ்கொயரா மாறிடும்.
Okay, this is so in the length. This length is not equal to this length. A, B, C, D. AC is not equal to BD. Next important என்ன differentiation, this forms an angle 90 degree. இப்போ இது பார்த்தோம்னா this is 90 degree, this is 90 degree, this is 90 degree and this is 90 degree. ஓகேவா? பட் இங்க என்ன அப்படின்னு ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா this will not form 90 degree. இங்க rhombus என்னவா இருக்கும்? This angle, opposite angle will be equal. இந்த angle equal ஆ இருக்கும். That is angle A will be equal to angle C and angle B will be equal to என்னது? Angle B will be equal to angle D. So angle A வும் angle C வும் என்ன angle இருக்கும்? obtuse angle இருக்கும். பெருசா இருக்கும். 90 degree விட பெருசா இருக்கும். இது வந்து எப்படி இருக்கும்? acute angle இருக்கும். 90 degree விட சின்னதா இருக்கும். கிளியர்? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா this இன்னொரு சேம் கிரைட்டீரியா என்னன்னா diagonals bisect each other. diagonals bisect each otherனா என்னது? இங்க இருக்கிறது ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் நமக்கு இங்க ஃபார்ம் 90 டிகிரி. diagonals form diagonals ரெண்டும் bisect ஆகும்போது diagonals form 90 டிகிரி. அதுக்கப்புறம் bisect each other. bisectனா என்னது? கரெக்டா பாதி ஆஃப்ல நம்ம கட் ஆகுறதா நம்ம கரெக்ட் bisect and form 90 டிகிரி சொல்லுவோம். இங்கேயும் அதேதான். diagonals form right angle triangle or 90 degree and bisect each other. கிளியரா? இப்ப நம்ம கொஸ்டின் என்ன? இதெல்லாம் வந்து ஸ்கொயர் அண்ட் ராம்பஸோட கிரைட்டீரியாஸ். இப்ப நம்ம கொஸ்டின் என்னன்னா ஆல் த ஸ்கொயர் ஆர் ராம்பஸ். இப்ப நமக்கு ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ராம்பஸோட எல்லா கிரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ராம்பஸ்க்கு வந்து ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். பாத்தீங்கன்னா இங்கேயும் இதுவும் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கிளியரா? சோ இந்த கிரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ராம்பஸோட கிரைட்டீரியா என்னது? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ராம்பஸோட கிரைட்டீரியா ஆப்போசிட் சைட்ஸ், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். சோ அந்த கிரைட்டீரியாவை ஸ்கொயர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? சோ ஸ்கொயர் சாட்டிஸ்ஃபைஸ் த கிரைட்டீரியா ஆஃப் ராம்பஸ், பட் ராம்பஸோட will not satisfy the criteria of square. சோ நம்ம இதை கிளியரா பண்ணிக்கணும். என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கொயர் satisfies criteria of rhombus. என்ன criteria அப்படின்னு பார்த்தோம்னா opposite angles are equal. opposite angles equalன்றது என்னது? ராம்பஸோட கிரைட்டீரியா. அது ஸ்கொயரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா A angle is equal to angle C. But rhombus does not satisfy criteria of square. என்ன கிரைட்டீரியா? ஆல் த ஆங்கிள்ஸ் வில் பி 90 டிகிரி. அது எதோட கிரைட்டீரியா? ஸ்கொயரோட கிரைட்டீரியா. ஆனா அது வந்து ராம்பஸ் சாட்டிஸ்ஃபை பண்றது இல்ல. அதனால ஆல் த ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸ். பாத்தீங்கன்னா இதுக்கு டயகனல்ஸ் ஈக்குவலாவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாம இருக்கலாம். ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கு, ஆப்போசிட் பேரலா இருக்கு. ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ராம்பஸ், பட் all rhombus are not square. ஓகே, எப்போ ஒரு ராம்பஸ் ஸ்கொயர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டயகனல்ஸும் அந்த 90 டிகிரியும் இருந்தாதான் என்னவாகும்? ராம்பஸ் வந்து ஒரு ஸ்கொயரா மாறும். கிளியரா? நெக்ஸ்ட், can you draw a rhombus in such a way that the side is equal to diagonal? So theoretically, yes, we can draw a rhombus. இந்த question என்னது? Can you draw a rhombus in which side is
side is equal to diagonal. Okay, if we draw a rhombus in which side is equal to diagonal. So நம்ம இதை வந்து ABCDன்னு எடுத்துக்கலாம். A, B, C, D. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க? AB, the side AB is equal to the diagonal AC. So if we draw a rhombus when the side is equal to diagonal, then it becomes a square. Then it becomes a square. And we know that all the squares are rhombus. So yes, we can draw a rhombus in which side is equal to diagonal, but it will become a square. Okay, va?